போதைப் பொருள் பயங்கரவாதி, நார்கோ டெரரிஸ்ட் என்று இன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்வதற்கு ஏதுவாக ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. ஒரு இடத்துல ஒரு கப்பல்ல 15,000 வீரர்கள் உறங்குவது, உண்பது, பயிற்சி செய்வது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கப்பலா இருக்கும். நீங்க வெனிசுவேலா ஒரு பெரிய போதைப் பொருள் தொழிற்சாலை நாடு என்பது எல்லாருக்கும் அதுல உடன்பாட்டு இருக்கு. அதுல ஒன்றும் யாருக்கும் சந்தேகம் இல்லை. அரசு அதுக்கு உடந்தையா இருக்கான்றது மட்டும்தான் கேள்வி. எண்ணெய்க்காக தான் அங்க போனேன்றதை பலமுறை சொல்லிட்டார். எண்ணிலடங்கா முறை எண்ணெய்க்காக சென்றேன் என்று சொன்ன ஒரே அதிபர் அவர் தான். நிக்கோலஸ் மடூரோவுக்கு என்ன நடந்துச்சோ அதை விட கொடுமையான பாதிப்புகளையும் விளைவுகளையும் இந்த அம்மையார் சந்திக்க வேண்டியிருக்கும்னு அவர் சொன்னார். அடங்கிட்டாங்க. ட்ரம்ப் சொன்னாங்க. ஆமா, இதே வடகொரியாவோட இதே புஷ் தான் மோதினாரு. அங்கேயே இவரால் ஒன்றும் பண்ண முடியல ட்ரம்பால. என்றென்றும் இல்லத்தரசிகள் விரும்பும் SBS பஜ்ஜி புண்டா மிக்ஸ், நாட்டு சர்க்கரை, வறுத்த உளுந்தங்களின் மிக்ஸ், சுவையில் நம்பிக்கை. விகட நேயர்களுக்கு வணக்கம். ஐநாவின் அரசியல் துறையில் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவரும் உலக அரசியல் தொடர்பாக ஆழமான பார்வையில் கொண்டவரும் எழுத்தாளருமான திரு ஆர் கண்ணன் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம் பழனியப்பன். இப்போது 2026 புத்தாண்டு பிறந்த உடனே ஒரு உலகத்தில் ஒரு அதிரடியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அமெரிக்கா அந்த இதை நிகழ்த்தியிருக்கு. வெனிசுலா நாட்டோட அதிபரை வீட்டுக்குள்ளே புகுந்து அதிரடியாக அவரை கைது செய்து அவரை மனைவியையும் சேர்த்து அமெரிக்காவில் சிறை வச்சுருக்காங்க. எப்படி கைது பண்ணாங்க அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு டெரரான ஒரு செய்தியாகலாம் வருது. ஒரு 4 மாதங்கள் அதுக்கு பிளான் பண்ணி அந்த மாதிரி நிறையா ஒரு வேலைகள் செஞ்சு தான் கைது பண்ணியிருக்காங்க. வெளியில் இது மாதிரி நிறைய அதிர்ச்சியான செய்திகள்லாம் கேள்விப்படுறோம். நீங்கள் ஐநாவில் பணிபுரிஞ்சிருக்கீங்க, நிறையா நாடுகளில் பயணம் செஞ்சுருக்கீங்க, நிறைய இது மாதிரி சம்பவங்களை பார்த்துருக்கீங்க. இது வெளியில் வராமல் நீங்கள் கேள்விப்பட்ட அந்த சம்பவங்கள் எப்படி, என்ன நடந்தது அன்னைக்கு அப்படின்றத பற்றி ஒரு 150 விமானங்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டன. நூற்றுக்கணக்கான வீரர்கள் அதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல போன விமானம், பைலட் விமானம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விமானத்திலிருந்து மட்டுமே 80 வீரர்கள் கீழே இறங்குனாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 4 மாதமோ அல்லது பல மாதங்களாக சிஐஏ நிக்கோலஸ் மடூரோ, வெனிசுவேலாவுடைய முன்னாள் அல்லது பதவி இறக்கப்பட்ட பதவி இழந்த அதிபர், அவருடைய இருப்பிடம், அவர் வாழுகின்ற மாளிகை, அங்கே இருக்கக்கூடிய மெய்காப்பாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், இதையெல்லாம் ரொம்ப ஆழமாக படித்து அந்த இடத்தை எப்படி பிரீச் பண்ணுறது, அதை எப்படி மீறி உள்ள நுழையிறது, அத்துமீறுறது அப்படின்றது, அதில் எப்படி ஒரு விரிசலை ஏற்படுத்துறது, எப்படி உள்ளே போகிறது, அவருடைய படுக்கறை வரைக்கும் எப்படி போகிறது, அவரை படுக்கறையில் அவர் படுத்துட்டு இருக்கும் பொழுது அவருடைய மனைவியோடு இருக்கும் பொழுது அவங்க 2 பேரையும் எப்படி கைது பண்ணுறது. இப்போ மனைவி மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்குன்றது சரியாக எனக்கு தெரியல. ஏன்னா அது நம்ம போக பார்ப்போம். அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு 2020 நியூயார்க்கில் இருக்க ஒரு நீதிமன்றம் அவர் போதைப் பொருள் தயார் செய்வதற்கும் கடத்துவதற்கும் வணிகம் செய்வதற்கும் அமெரிக்க கரைகளை அதை எட்டுவதற்கும் உதவியாக இருக்கிறார் அப்படின்ட்டு அவர் மேலே போதைப் பொருள் பயங்கரவாதி, நார்கோ டெரரிஸ்ட் என்று இன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்வதற்கு ஏதுவாக ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. இப்போ 2020 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது நடக்குது, இந்த நடவடிக்கை. இப்போ இது ரொம்ப திட்டமிட்டு 150 விமானங்கள். அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க, அப்போ எவ்வளவு பொருட்செலவு, எவ்வளவு மனித நேர உழைப்பு, எவ்வளவு பயிற்சி இருக்கணும். இதில் எதுவுமே இம்மி கூட பிசகாத போச்சு. எத்தனை பேரை கொண்டு இருக்காங்க மெய்காப்பாளர்களில்? 70 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 32 பேர் கியூபா நாட்டை சேர்ந்த மெய்காப்பாளர்கள். இதுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் மட்டும்தான் சவுதி அரேபியா அரச குடும்பத்தை பாதுகாப்பதற்கு 20,000 பாகிஸ்தானி வீரர்கள் அங்கு ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் அமர்த்தப்பட்டிருந்தார்கள். ஒரு 20-25 வருஷம் முன்னாடி வரைக்கும் அதுதான் நிலைமை. 20,000 போர் வீரர்கள் பாகிஸ்தானிலிருந்து சென்று சவுதி அரச குடும்பத்தை காப்பாற்றுவார்கள். இங்கே அந்த மாதிரி அவ்வளோ பெருசு இல்லை. ஆனால் 32 கியூப வீரர்கள், பாதுகாவலர்கள், இது தவிர 40க்கும் மேற்பட்ட வெனிசுவேலாவை சேர்ந்த உள்நாட்டு பாதுகாவலர்கள், இவர்கள் அத்தனை பேரையும் கொண்டுட்டு அந்த பலத்த பாதுகாப்புக்கு இடையில் உள்ள அந்த மாளிகையை அவர்கள் மீறி உள்ளே சென்று, பிரீச் செய்து உள்ளே சென்று அவர்களுடைய படுக்கறையினுள் நுழைந்து, இந்த தம்பதிகள் 2 பேரும் படுக்கறையிலிருந்து இன்னொரு இடம், பாதுகாப்பு அறை, சேஃப் அறைன்னு ஒன்று இருக்குது, அது உள்ளே போகிறதுக்கு. அந்த சேஃப் அறையில் என்ன பிரச்சனை அப்படின்னா,
அது வெளியில் அதனுடைய கதவுகள் வந்து எஃகால செய்யப்பட்ட கதவுகள். அதனால நீங்க குண்டு துடைக்காத கதவுகள். அது உள்ள போயிட்டா இது வந்து ஒரு இரும்பு பெட்டி மாதிரி. அந்த இரும்பு பெட்டியை நீங்க உடைக்கணும். உடைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சக்தி தேவைப்படும், இல்லை அதை வெட்டணும், அறுக்கணும். இதை வந்து நீங்க லேசரால தான் வெட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பறை. அது உள்ள நுழையிற தருணத்துல பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு 2 மணி நேரத்துல எந்த கப்பல்ல இருந்து, ஜெரார்ட் ஃபோர்ட் அப்படின்ற கப்பல்ல இருந்து இந்த விமானங்கள் பறந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆயுத கப்பல். ஜெரார்ட் ஃபோர்டுன்றவர் நிக்சனுக்கு பிறகு அதிபராக வந்தவர். அவருடைய பேர்ல இருக்கு. அதுல 15,000 வீரர்கள் வரைக்கும் அந்த கப்பல்ல இருக்கலாம். ஒரு இடத்துல ஒரு கப்பல்ல 15,000 வீரர்கள் உறங்குவது, உண்பது, அங்கு பயிற்சி செய்வது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கப்பலா இருக்கும்னு நீங்க நம்ம யோசிக்கலாம். அவ்வளவு பெரிய கப்பல் வருதுன்னா அது வெனிசுலாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஏற்கனவே பல மாதங்களா அங்க முற்றுகையில இருக்கு. முற்றுகை பண்ணி வச்சிருக்காரு அவர். நிறைய நாளா இருக்குங்க, பல வாரங்களா இருக்கு. தொடர்ந்து இது வந்து நான் மடுரோவா இருந்தா இதை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். அதனாலதான் வந்து இத்தனை பேர் இறந்திருக்காங்க. பலத்த எதிர்ப்பு இருந்திருக்கு. அந்த முதல் விமானிக்கு 3 முறை அவருடைய காலில் சுட்டு அவர் வந்து குற்றுயிரும் கொலையுயிருமாக இப்போ வந்து டெக்சஸ்ல அவர் ஒரு மருத்துவமனையில மருத்துவ வசதிகள், அவருக்கு மருத்துவ சிகிச்சை தந்துட்டு இருக்காங்க. அந்த விமானத்திற்கு மட்டும் ஒரு சின்ன சேதம் போல இருக்கு. இது தவிர 150 விமானங்கள் பாதுகாப்பாக திரும்பி வந்து விட்டன. இந்த மாதிரி ஒரு அதிரடியா கைது பண்ணுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கலையா? அவ்வளவு கண்டிப்பா எதிர்பார்த்திருக்காரு. அதனாலதான் இவ்வளவு அவங்க 72 பேரை கொண்டுட்டுல அவருடைய அறைக்கு போறாங்க. 72 பேரை கொல்றது சாதாரணமா இல்லையா? அதனால அவர் எதிர்பார்த்திருந்திருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. அமெரிக்கர்கள் பண்ணியிருக்காங்க. 89 பனாமால இதே தான் பண்ணாங்க. ஜார்ஜ் புஷ் சீனியர், மூத்தவர், அவர் மேனுவல் நாரியேகான்னு சொல்லிட்டு பனமாவுடைய அதிபர், அவர் மீதும் இதே மாதிரி போதை பொருள் குற்றச்சாட்டுகள். அவர் வந்து அதை உருவாக்குறாரு, அதை வணிகம் பண்றாரு, செய்யறாரு. அமெரிக்க கரைகளை அதை தொடுது, அமெரிக்கர்களுக்கு எதிராக அவர் செயல்படுறாருன்னு சொல்லிட்டு அது அவர்கள் வெளியில சொன்ன காரணம். அதுல ஓரளவு உண்மை இருந்திருக்கலாம். அவர் மீதும் அமெரிக்க நீதிமன்றங்களில் குற்றச்சாட்டுகள் இருந்தன. அந்த விசாரணைக்கு அவர் ஆட்படுத்தப்பட்டார். இது மாதிரி அதிரடி நடவடிக்கையாக அவர் கைது செய்து எடுத்துட்டு வந்து அமெரிக்க நீதிமன்றங்கள் அவரை விசாரித்தன. அவருக்கு தண்டனை கொடுத்தார்கள். அந்த தண்டனை காலம்லாம் முடிஞ்சு அவர் வந்து அவர் நாட்டுக்கு போய் இறந்தார். இதெல்லாம் நடந்திருக்கு. 89 இது முதல் முறை நடந்துச்சு. மேனுவல் நாரியேகான் அவருக்கு பேரு. பனமாவுடைய அதிபர். ஜார்ஜ் புஷ்னுடைய பெரியவர், ரேகனுக்கு பிறகு அதிபரானவர். அதனால நான் மடுரோவா ஒரு 10-15 ஆண்டுகள் அமெரிக்க எதிர்ப்பு அரசியலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு கணமும் இதை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அதனால அதுவும் அதிபர் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு வினாடியும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கணும். அதனால நான் வந்து இது அவருக்கு பெரிய அதிர்ச்சியாகவோ ஆச்சரியமாகவோ இருந்திருக்காது. இந்த அளவுக்கு போவாருன்னு ஒருவேளை அவர் நினைச்சிருப்பாரான்னு தெரியல. ஆனா எனக்கு இங்கிருந்தே தோணுது, நீங்க 4-5 மாதங்களா என்ன நடந்துட்டு இருக்கு. போன ஆகஸ்ட்ல இருந்து அங்கிருந்து போதை மருந்து ஃபென்டனல், கொக்கைன், இது ரெண்டும் எடுத்துட்டு வராங்க. ஃபென்டனல்ன்றது ஒரு செயற்கை சேர்மான போதை பொருள். அந்த பொருள் வந்து சாதாரண கொக்கைன், அதுக்கப்புறம் கேனபிஸ், இந்த மாதிரியான போதை பொருட்களை விட 50 மடங்கு அதிகமான போதையை தரக்கூடிய வல்லமை பெற்றது. அதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல ட்ரெண்டிங். அது எங்க இருந்து வருது? சீனாவிலிருந்து அதிகமாக வருது. அதனுடைய அந்த தயாரிப்புக்கான அது வந்து ஒரு சிந்தட்டிக் ப்ராடக்ட். நம்ம லேப்ல பண்ணலாம், ஒரு தொழிற்சாலையில பண்ணலாம், ஒரு கூடத்துல பண்ணலாம். அப்படி இருக்கும் பொழுது அது இங்கிருந்து வருது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். சொன்ன உடனே என்ன பண்றார்? அங்கிருந்து வரக்கூடிய அந்த போதை கொக்கைன் கடத்திட்டு வர, ஃபென்டனல் கடத்திட்டு வர படகுகளை நான் தாக்க போறேன்னு சொல்லிட்டு தாக்க ஆரம்பிக்கிறார். எப்போ? ஆகஸ்ட், போன வருஷம் ஆகஸ்ட். 5 மாசமா அந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. எத்தனை முறை நடந்திருக்கு? போதைப் பொருள் வர்றதுக்கு, கடத்துறதுக்கு வெனிசுலா உடனே இருந்திருக்கா? வெனிசுவேலா இருந்தா அது வருது. அது அரசுக்கு சம்பந்தம் கொடுக்கு அதுல வந்து அப்படின்னு அவர் சொல்றாரு. கடத்தல் வந்து இப்ப இந்தியாவில கூட நடக்குது. அது அரசுக்கு தொடர்பு நம்ம சொல்ல முடியாது. இல்ல, அது சொல்ல முடியாது. அவர் சொல்றார். அவர் ஆகஸ்ட்ல இருந்து 20க்கு மேல தாக்குதல்கள் நடத்தி 83 பேர் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இறந்து போயிட்டாங்க. அதெல்லாமே சர்ச்சைக்குரிய, நீங்க கேட்கிற கேள்வியில பல பேர் கேட்கிறாங்க. ஆனால் வெனிசுவேலா ஒரு பெரிய போதை பொருள் தொழிற்சாலை நாடு என்பது எல்லாருக்கும் அதுல உடன்பாடு இருக்கு. அதுல ஒண்ணு யாருக்கும் சந்தேகம் இல்லை. அதுக்கு அரசு அதுக்கு உடந்தையா இருக்கான்றது மட்டும்தான் கேள்வி. அரசு உடந்தையாக இருக்கலாம், அப்படித்தான் அந்த பொருளாதாரமே நிக்குதுன்னு நினைக்கிறவர்களும் சில பேர் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லை, இதுல வந்து இந்த கைது செய்யப்பட்ட விதம் இன்னொரு கேட்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஊர்லாம் வந்து இப்போ கூலிப்படைகள்லாம் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வந்து ஒரு ஆளை வந்து கொலை பண்றது, தூக்குறது, இது வந்து ஸ்கெட்ச் போட்டு பண்ணுவாங்க.
இது ட்ரம்ப் ஒரு ஸ்கெட்ச் போட்டு தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு நாட்டோட அதிபரை வந்து அவர் இன்னொரு நாட்டில் ஒரு இறையாண்மை மிக்க ஒரு நாட்டில் போய் அவர் அடிச்சு தூக்கிட்டு வர்றது இருக்குல்ல, எவ்வளோ தைரியத்தில் வந்து அமெரிக்கா அதை பண்ணுது. 89 பண்ணியிருக்காங்கல்ல, இது ஒன்றும் இது முதல் முறை இல்லை, ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. இது அவங்களால பண்ணக்கூடிய அந்த வல்லமையும் ஆற்றலும் அந்த பயிற்சியும் அந்த தேர்ச்சியும் அதற்கான பொருட்செலவை தாங்கக்கூடிய சக்தியும் அவர்களுக்கு இருக்கு. அதுதான் உண்மை. அவங்க ஒரு பெரிய உலகத்தினுடைய ஒரே மகா சக்தி. அதுதான் அதை அவர் நிரூபிக்கிறார். இப்போ நம்ம இந்த படகுகள் மேலே இந்த தாக்குதல் நடந்துச்சு. அதற்கு அடுத்து என்ன பண்ணாரு, இந்த ஜெராட் ஃபோர்ட் கப்பலில் ஒரு முற்றுகையை சீ குவாரண்டைன்னு பண்ணிட்டார். அங்கே அவங்களுடைய அந்த கடலை அங்கே இருந்து பொருட்களை வர்றது போகிறது இது எல்லாமே வந்து இவர்கள் கட்டுப்பாட்டில் இவர்களுடைய கண்காணிப்பில் தான் நடக்கும். பொருளாதார தடைகளின் கீழ் வெனிசுவேலா ரொம்ப வருஷமா இருக்கு. ஏன் இதுக்கெல்லாம் நம்ம இதுக்கு மூலத்துக்கு போகணும். என்ன மூலம்னா, அவர்கள் வந்து ஒரு 80க்கு பிறகு யூகோ சாவஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடதுசாரி தலைவர் அங்கே ஆட்சிக்கு வந்தார். அவர் மிகப்பெரிய அமெரிக்கா எதிர்ப்பு அரசியலை கையாண்டார். அவர் வந்த பிறகு அங்கே இருந்த அந்த எண்ணெய் நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, எக்ஸான் மொபில், ஷெவ்ரான், பிலிப்ஸ், கானகோ, இதெல்லாம் அமெரிக்க மிகப்பெரிய எண்ணெய் வர்த்தக. அந்த காலகட்டத்தில் சாவேஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்க நிறுவனங்களோட ஆதிக்கம் தான் வெனிசுலா இருந்திருக்கு. ஆதிக்கம்னு நீங்க எப்படி சொல்லலாம்? ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஆதிக்கம் இல்லை, அவர்கள் நீங்க டாமினேஷன் சொல்றதுன்னா எஸ், அதுதான் உண்மை. அவர்கள் தான் முதலீடு செய்து அந்த எண்ணெய் கிணறுகளை தயார் செய்ய வர்த்தகமாவே 2 நாடுகளும் செஞ்சிருக்காங்க. அந்த ஆட்சியாளர் வந்து அமெரிக்காவுக்கு சார்பா இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி யூகோ சாவஸ்க்கு முன்னாடி வலதுசாரி அது வந்து ஒரு வலதுசாரி கட்சி ஒரு நாடா தான் இருக்கு. அதே மாதிரிதான் அரபு நாடுகள்லையும் மேலை நாடுகள் போய் முதலீடு செய்து எண்ணெய் கிணறுகளை தயார் செய்து அந்த எண்ணெய் எடுக்கும்போது நம்ம பங்கிட்டுக்குவோம். இவ்வளவு எண்ணெய் எங்களுக்கு, உங்களுக்கு இவ்வளவு, ஏன்னா அது உங்க எண்ணெய். ஆனா அதுல முதலீடு பண்ணி அதை எடுக்கிற எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம்னு சொல்றோம்ல, எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், அதுக்கான செலவையானது. அந்த மாதிரி ஒப்பந்தம் தான் நம்ம போட்டு பண்றோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பிரிட்டிஷ் கம்பெனிகள் அந்த மாதிரிலாம் பண்ணோம். நீங்க பர்மா ஷெல் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் பிரிட்டிஷ் கம்பெனிஸ். பிரிட்டிஷ் ஆதிக்கம் முடிந்து போய் அமெரிக்க ஆதிக்கம் தலையை எடுத்த பிறகு டெக்ஸகோ இந்த மாதிரி நிறைய அமெரிக்க நிறுவனங்கள் இதெல்லாம் பண்றாங்க. பக்கத்திலேயே உலகத்திலேயே அதிகமாக அறியப்பட்ட எண்ணெய் வளங்களை உள்ள நாடு வெனிசுவேலா பக்கத்துல இருக்கு. அவர்கள் அதுல போய் முதலீடு செய்து அந்த எண்ணெயை எடுக்கிறதும் அதில் பகிர்ந்துக்கிறதும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. யூகோ சாவஸ் வரார். அவர் ஒரு இடதுசாரி கொள்கையை கையாளுகிறார். அவர் என்ன பண்றாரு, இது ஒரு சில முதலாளிகள் மட்டும் இதுல பெரிய பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறார். நாட்டுடைமையாக்குறார். நாட்டுடைமையாக்கும் பொழுது எல்லாருக்கும் சரியான அளவு, போதுமான அளவு அவர் நஷ்ட ஈடு தரமாட்டேன்றார் அமெரிக்க நிறுவனங்களுக்கு. ஆமா, ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் அங்க தொடர்ந்து இருக்கு, ஷெவ்ரான், இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. மீதி 2 வெளியே வந்துடுறாங்க, வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. எங்களுக்கு நஷ்ட ஈடு தரல, நாங்க பண்ண முதலீடு எங்களால் எடுக்க முடியல, எங்களை துரத்திட்டீங்க, எங்களுக்கு நீங்க நாட்டுடைமையாக்கிட்டீங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய குறை. யாருக்கு? ட்ரம்ப் வந்து ஒரு வணிகர் தான். அவர் ஒரு டிரான்சாக்ஷனல் பிஸ்னஸ் மேன். நாம 2 பேரும் இதுல எனக்கு என்ன உங்களுக்கு என்ன, அப்படித்தான் நடத்துறாரு அவர் அரசியல். அப்புறம் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளிப்படையா அவர் சொல்றார். எண்ணெய்க்காக தான் அங்க போனேன்றதை பலமுறை சொல்லிட்டார். எண்ணிலடங்கா முறை எண்ணெய்க்காக சென்றேன் என்று சொன்ன ஒரே அதிபர் அவர் தான். ஸோ இந்த சிக்கல். போதை மருந்து அங்கிருந்து வருது, போதைப் பொருள் அங்கிருந்து வருது, இது 2வது சிக்கல். ஃபென்டனல் அங்கிருந்து வரல, ஃபென்டனல் வர்றது சீனாவிலிருந்து, அங்கிருந்து கொக்கைன் நிறையா வருது. ஸோ இந்த முற்றுகை, அதுக்கப்புறம் அந்த பொருளாதார தடைகளை மீறி அவர்கள் எண்ணெயை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. யாருக்கு பண்ணுறாங்க? சீனாவுக்கு பண்ணுறாங்க. சீனர்கள் தான் அவர்களுடைய மிகப்பெரிய வணிகர்கள். இன்னைக்கு அவங்க நிறையா அமெரிக்கர்கள் விட்ட இடத்த போய் இவங்க போய் பிடிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு உறுத்தலாக இருக்குது. இது எங்களுடைய கொல்லப்புறம், இங்கே நீங்கள் வரக்கூடாது, இது எங்கள் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பகுதி, இது எங்களுடைய ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், இதெல்லாம் அவர் நினைக்கிறார். இதெல்லாம் சொல்லியிருக்கார் அவர். அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி எண்ணெய் தாங்கி இந்த தடைகளை மீறி செயல்படுற கப்பல்களை இவருடைய வீரர்கள் போய் கைப்பற்றுறார். அது மாதிரி 3 கப்பல் நமக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கைப்பற்றப்பட்டன, அதுக்கு மேலே கூட இருந்திருக்கலாம். அந்த எண்ணெயெல்லாம் எனக்கு சொந்தம்ன்றார் ட்ரம்ப். ஆமாம். அதற்கு பிறகு என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் இவர்களுடைய சைபர் ஊடுருவல் குழு கரகாஸ், வெனிசுலாவுடைய தலைநகரத்தை கம்ப்ளீட்டாக இருள்மயமாக்கிடுறாங்க. அன்னைக்கு தான் அந்த தாக்குதல். அப்புறம் குண்டு பொழியுது. அதற்கப்புறம் அவருடைய வீரர்கள் போய் இறங்கி இந்த கைதை பண்ணி எடுத்துட்டு வராங்க. அவர் நீதிமன்ற விசாரணைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார். இப்போ அந்த அம்மா மேல, அவங்களுடைய மனைவி மேல என்ன குற்றச்சாட்டுன்றது எனக்கு சரியா தெரியல. அதை நம்ம போக பார்க்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு நிக்கோலஸ் மடூரா இன்னும் பல ஆண்டுகள் அல்லது இறுதி வரை அமெரிக்காவிலேயே செலவழிப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அமெரிக்க நீதிமன்ற அமைப்பில் அவர் உழன்று அதில் அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு அங்கே இருக்க சிறைச்சாலையிலேயே அவர் வாடி
முடிந்து விடுவார் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இது வந்து இப்போ இது ஈராக்கில் என்ன நடந்ததோ அதை வந்து நினைவூட்டுறது மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி தான் வந்து அமெரிக்கா ஈராக்குள்ளே போனது. சதாம் ஹுசேன் வந்து அங்கே ஆட்சியில் இருந்தார். அங்கே கடைசியில் சதாம் ஹுசேனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு தான் இப்போ நிக்கோலஸை பார்க்கும்போது அது தெரியுது. அது ரெண்டுக்கும் ஒப்பீடு எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நிறைய வித்தியாசம் இருக்கு. முதல்ல சதாம் ஹுசேன் அவங்க நாட்டை விட்டு வெளியே வரல. அவர் மறைஞ்சிருந்தார். அவர் ஒளிஞ்சு வாழ்ந்தார். அதுக்கு பிறகு அவரை கைப்பற்றினாங்க. அங்கேயே அந்த நீதிமன்ற அமைப்பு, அந்த நீதிமன்றத்தை அவர் சந்தித்தார். அவர்களுடைய நீதி அமைப்பை அவர் அதுக்கு ஆட்பட்டார். அவங்க, அதாவது அந்த நீதி அமைப்பு முழுக்க வந்து ஈராக்கியர்களால், ஈராக்கிய அரசால், அப்போது இருந்த ஈராக்கிய அரசால், ஈராக்கிய நீதிபதிகளால், ஈராக்கிய வழக்கறிஞர்களால், ஈராக்கிய அரசு வழக்கறிஞர்களால் எல்லாமே ஈராக்கித்தனமாக நடந்து அவர் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டார். இது 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 வந்து இவர் இங்கே அவர் நாட்டிலே இல்லை. அவர் நாட்டு நீதிமுறையை அவர் சந்திக்கவில்லை. அவர் அங்கிருந்து எடுத்துட்டு வந்துடுறோம். எடுத்துட்டு வந்துட்டு இப்போ அமெரிக்காவில் அவர் சந்திக்கிறார் இதை. அதனால் இது ஒரு பெரிய வித்தியாசம். இது வந்து அமெரிக்க நீதிமுறை. இது ஒரு புதிய அணுகுமுறை. அங்கே வந்து பயோலாஜிக்கல் வெப்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னதெல்லாம் தப்புன்ட்டு பின்னாடி நமக்கு இப்போ தெரியும். அந்த மாதிரி இவர்கள் இப்போ எதுவும் சொல்லலை. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த அரசு வந்து இது ஒரு ஜனநாயக விரோத அரசு, அது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இவர் வந்து போன தேர்தலில் களவாடிட்டாரு, களவாடி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. நிறைய பொது நோக்கர்களே அப்படி நினைக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய குற்றச்சாட்டாக அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் எண்ணெயை திருடிட்டீங்க நீங்கள் நாட்டுடைமை பண்ணும்போது, எங்களுக்கு சொந்தமானது அப்படின்றாரு. ஆனால் எங்க ஆபரேஷன் பண்ணது வந்து அது போதைப்பொருள் குற்றச்சாட்டில் தானே இப்போ தூக்கிட்டு வந்திருக்காங்க, எண்ணெய் வளத்துக்காக. ஆல் கப்போன்னு சொல்லிட்டு காட்ஃபாதர்னுடைய படம், காட்ஃபாதர் மூன்று படங்கள் வந்துச்சு இல்லையா, அதனுடைய நாயகர் யாரு? ஆல் கப்போன். அவர் அந்த கதையை ஒட்டித்தான் நம்ம நாயகன் படம் இங்கே தமிழில் வந்துச்சு. ஆல் கப்போனுடைய அவர் மேலே இருந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன? கொலை, கொள்ளை, எல்லா பாதகமும் செய்பவர் அவர். அந்த குற்றச்சாட்டை வைக்கல அவர் கைது பண்ணும்பொழுது அமெரிக்கர்கள். அவர் வருமான வரி ஏய்ப்பை செய்தார் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. அதனால அதே மாதிரி தான் இதுவும். நீங்க அப்படியே போதைப்பொருள் சொன்னாலும் என்னதான் அங்கே வந்து மெயின் அதில் இல்லை, அதை அவர் வெளிப்படையா சொல்றாரு, எண்ணெய்க்காக தான் சொல்றாரு. ஆனால் அவர் வந்து போதை பொருள் குற்றவாளி, பயங்கரவாதி, நார்கோ டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அவர் உடந்தையாக இருக்கிறார். அதுல வர பணத்தை வச்சு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் நல்லா வாழ்றாங்க, மக்கள் அவதிப்படுறாங்க அப்படின்லாம் அவர் சொல்றாரு. மக்கள் அவதிப்படுறதை பற்றிலாம் அவருக்கு பெரிய கவலை இருக்க மாதிரி தெரியல. எனிவே, இப்போ வந்திருக்க இந்த தற்காலிகமாக வந்திருக்க அந்த டெல்சி ராட்ரிகஸ் அவருடைய முன்னாள் துணை அதிபர் இப்போ அதிபராக இருக்காங்க. அந்த அம்மா முதல் நாள் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராலாம் பேசினாங்க. நிக்கோலஸ் மடூரோவுக்கு என்ன நடந்துச்சோ அதை விட கொடுமையான பாதிப்புகளையும் விளைவுகளையும் இந்த அம்மையார் சந்திக்க வேண்டியிருக்கும்னு அவர் சொன்னார். அடங்கிட்டாங்க, ட்ரம்ப் சொன்னாங்க. ஆமாம், இப்போ என்ன சொல்றாரு, 3 கோடியிலிருந்து 5 கோடி பீப்பா எண்ணெயை அந்த அம்மா எங்களுக்கு தர ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றாரு. அந்த அம்மா இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை, எஸ் நோ எதுவும் சொல்லலை. அதனுடைய சந்தை விலை எவ்வளவு தெரியுமா? $3 பில்லியன். அப்புறம் இந்த நடவடிக்கைக்கு முன்னாடி நான் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களோட பேசினேன், நடவடிக்கைக்கு பிறகும் பேசினேன் அப்படின்றாரு. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு வணிக நோக்கில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கை. இப்போ அந்த நாட்டில் ஒரு எதிர்கட்சி தலைவியாக இருந்து ஒளிஞ்சு வாழ்ந்து நொபல் பரிசு பெற்ற மச்சோடோன்ட்டு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களை கொண்டு வந்து அவர் அங்கே வைக்கல. மடூரோவுடைய இடது கை மாதிரி செயல்பட்ட ஒரு அம்மையார் அங்கே வர்றதுக்கு அவர் ஒத்துக்கிட்டார். அவங்களோட நீங்கள் ஃபோனில் பேசுவீங்களான்னா இது வரைக்கும் பண்ணலை, பட் நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றார், பேசுவார் அப்படின்ற மாதிரி. அந்த அம்மா இவர் சொல்வதையெல்லாம் செய்து கேட்டு நடப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு தற்காலிக அதிபராகத்தான் இருக்காங்க. ஏன் அந்த அம்மாவை இவர் முன்னிறுத்தலை அப்படின்னா, ஏன்னா அது வந்து ஒரு பாப்புலரான ஒரு பிரபலமான ஒரு நடவடிக்கையா நகர்வா இருந்திருக்கும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு நிறைய ஆதரவு இருக்கு. அந்த அம்மா நிறுத்தின வேட்பாளர் தான் போன தடவை எட்மண்டோ கொன்சலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேட்பாளர் நினைக்கிறேன். அவர் தான் வென்றதாக பொது நோக்கர்கள் எல்லாம் கருதுறாங்க. ஆனால் அவரை தள்ளிட்டு இவர் அந்த தேர்தலை திருடி ஆட்சிக்கு வந்தார். ஏன் அவங்கள நிறுத்தலைன்னா, இவங்களுடைய நுண்ணறிவு முகவங்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த அம்மாவால் ஆட்சியில் நீடிக்க முடியாது, ஒரு நிலையற்ற தன்மை வந்துருவாங்க. ஏன்னா இராணுவமும் அவர்களுடைய சட்ட பாதுகாப்பு அமைப்புகளும் இன்னும் மடூரோவுக்கு சாதகமாக இருக்கின்றன. இதுதான் அது பின்னணி.
இப்போது இந்த இந்த அமெரிக்காவோட இந்த நடவடிக்கையை ரஷ்யா கண்டிச்சிருக்குது, வடகொரியா கண்டிச்சிருக்குது, சைனா கண்டிச்சிருக்கு. இதில் வந்து வடகொரியா அப்படி எடுத்துட்டா கிம் ஜோங் வந்து இது வந்து ஒரு ஒரு காட்டுமிராண்டி செயல் அப்படின்லாம் சொல்கிறாரு. இது வந்து இன்னொரு நாட்டு அதிபரை வந்து இந்த மாதிரி அடாவடியாக தூக்கிட்டு போகிறது வந்து சர்வதேச பயங்கரவாதங்கிறாரு. இது வந்து அப்படி ஒரு கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதே வடகொரியாவோட இதே புஷ் தான் மோதினார். ஆனால் இப்படி ஒரு வாலாட்ட முடியாத ஒரு நாடாக வந்து அது ஒரு சின்ன நாடு தான், அமெரிக்காவோட ஒரு சின்ன நாடு ஒப்பிடும்போது அங்கேயே வந்து இவரால் ஒன்றும் பண்ண முடியல ட்ரம்ப்பால். வெரி சிம்பிள். அவங்க ஒரு அணுசக்தி, ம் தேர் நியூக்ளியர் ஸ்டேட். ம், ம். அவங்க இன்சூரன்ஸ் வாங்கிட்டாங்க. ம், ம், ம். அதை நோக்கி தான் ஈரானும் நகருது. அவங்களும் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு நினச்சி தான் அதை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் இஸ்ரேல் தலைகீழாக நிற்குது. அதுக்கு துணை பண்ணுது அமெரிக்கா. அவர்கள் அந்த 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 லைனை மீறி போயிட்டாங்க, அந்த கோட்டை மீறி போயிட்டாங்க. அவங்கள தொட முடியாது. அவங்க ஒரு பெரிய எத்தனை அணு ஆயுத தலைகள் அவங்க வச்சுருக்காங்கன்றது மேலை நாட்டு நுண்ணறிவு முகவங்களுக்கெல்லாம் தெரியும். அவர்களை தொட முடியாத அளவுக்கு அவர்கள் வந்து காப்பீடு வாங்கி வைத்திருக்கிறார்கள், அவர்கள் ஒரு அணுசக்தியாக மாறிய பிறகு. ஆனால் அதை மீறி கூட இப்போ நீங்கள் கிம் ஜாங் உன்னா இருக்கீங்க, 40 வயசுக்கும் இளையவர். நீங்கள் என்ன நினைப்பீங்க? இவங்களால இதை பண்ண முடியுது, நம்மளை பண்ண முடியாதுன்ட்டு என்ன நம்ம எப்படி உறுதியாக இருக்க முடியும்? ஒவ்வொரு கணமும் நிக்கோலஸ் மடூரோ இந்த மாதிரி ஒன்று நடக்கும்னு நினச்சிருந்துருக்கணும். அவரையே இத்தனை பேரை கொண்டுட்டு 72 பேரை ஒரு ஒரு 2 மணி நேரம், அந்த மொத்த நடவடிக்கை 2 மணி நேரமான்னு தெரியல, அதை விட குறைச்சலாக இருந்திருக்கும். அவரை கைது பண்ணி கொண்டு வந்து இவங்க தளத்துக்கு கொண்டு வரதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. 150 விமானங்கள், எத்தனை வீரர்கள் நமக்கு தெரியாது, எவ்வளவு பொருட்செலவுன்னு தெரியாது. 20 இடங்கள்ல இருந்து கடல் வழியாகவும் தரை வழியாகவும் இந்த தாக்குதல் நடந்திருக்கு, இந்த நடவடிக்கை பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளவு திட்டம், அந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்கொள்ள முடியாத ஒரு அரசு, அந்த அளவுக்கு ஒரு வலிமை இல்லாத ஒரு அரசா வந்து வெனிசுலா இருந்திருக்கு. இதே அமெரிக்கா ஈரான் அடிக்கும் போது என்ன நடந்தது? இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானில் போய் அடித்தாங்க. அதே வந்து பின்வாங்கிச்சு ட்ரம்ப் நிர்வாகம் தான். வடகொரியாட்டையும் அந்த அளவுக்கு போக முடியல. ஏன்னா அது அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னா கூட அது வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மோத முடியல. வடகொரியாவோட மோதுறதுன்றது ரொம்ப சிரமம். ஆனால் அவங்களுடைய சிஏஏ இருக்குல்ல, இந்த நடவடிக்கை வெனிசுவேலாவில் நடந்ததுக்கு நிறைய பக்கபலமாக இருந்தது சிஏஏ. அவர்கள் தான் அவருடைய படுக்கையறை, அவர் வாழ்கின்ற மாளிகை, அவருடைய மெய்காப்பாளர்கள், எங்கெல்லாம் வந்து நுழைவு இருக்குது, எங்கெல்லாம் வெளியே போகிறதுக்கு வழி இருக்குது, இதெல்லாம் கண்காணித்து இப்போ நீங்களே சொன்னீங்க பல மாதங்களாக ஒத்திகை பண்ணுறாங்க. இதை வந்து வடகொரியாவில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது, பண்ண முடியும். அது வந்து தப்பாக போயிடுச்சுன்னா அதனால அது வந்து அதில் ரிஸ்க் வந்து ரொம்ப 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 அதிகம். அதனால இங்கேயே கூட ஒரு வீரர் இறந்திருந்தாலோ, ஒரு விமானம் கைப்பற்றப்பட்டிருந்தாலோ கதை நம்ம இப்போ இப்படி பேசிட்டு இருக்க மாட்டோம், அங்கே வேற மாதிரி போயிட்டு இருக்கோம். இவர் வெற்றி முகமாக இருக்கிறதுனால அவர் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஈரான்ல அவர் பின்வாங்கலை. ஈரான்ல அவருடைய இலக்கு முடிஞ்சு போச்சு. எத்தனை குண்டு அங்கே போடணும்னு நினைச்சாரோ அதை போட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வெளியே போனார். அப்புறம் அவர் இஸ்ரேலுடைய கையை முறுக்கி தான் 12 நாள்ல அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தார். ஈரானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு முழுமையான வெற்றி முகம் தான், அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவருக்கு அங்கே எந்த பின்னடைவும் இல்லை. அங்கே நிறைய அவர் எவ்வளோ தைரியமாக போன வாரம் போட்டிருக்காரு, அங்கே இருக்கக்கூடிய ஈரானிய மக்களை நீங்கள் வந்து அடக்குமுறை கொண்டு அவங்கள அடக்குனீங்கன்னா நான் அவங்க உதவிக்கு வருவேன் அப்படின்னு போன வாரம் பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா அங்கே பல 20 மாவட்டங்கள்லேயோ ப்ராவின்சஸ் மாநிலங்களில் அங்கே பெரிய எதிர்ப்பு குரலாக இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. மற்றபடி ஈரான் திருப்பி எதுவும் பண்ணலை. ஈரான் ரொம்ப பலம் குன்றி, வலிமை குன்றி, ரொம்ப ரொம்ப ஒரு துன்பத்தில் இருக்குது. அந்த அரசு இதுவரைக்கும் சந்திக்காத எதிர்ப்பை உள்ளுக்குள்ளே சந்திச்சுட்டு இருக்கு. இப்போ ஹூகோ சாவேஸ் அவர் வந்த பிறகு வந்து சைனா, வெனிசுவேலாவில் சைனா வருது, நிறையா முதலீடுகள் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு வர்த்தகம் நடக்குது. நிறையா அங்கேருந்து எண்ணெய் வாங்குது சைனா. நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய அந்த ரயில் திட்டங்களுக்கு பண்ணியிருக்காங்க, மின்சார திட்டங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்கா உள்ளே வந்த பின்னாடி இப்போ சீனா கண்டனம் தெரிவிச்சிருந்தா கூட அது இனி அடுத்த கட்டமாக ஏதாவது பண்ணுமா சீனா? இல்லை, பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த பெரிய எப்படி நீங்கள் தேர்தல் களத்தில் 2 பெரும் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் ஒரே தொகுதியில் நின்று சந்திக்க மாட்டார்கள். நீங்கள் இப்போ அத்திப்புத்த மாதிரி இது நடக்கும். பொதுவாக அப்படி நடக்காது. அது மாதிரி ஒரு ரெட் லைன், ஒரு சிவப்பு கோடுன்னு ஒன்று இருக்குது, பேசப்படாத சிவப்பு கோடுன்ட்டு. ஒரு அளவுக்கு மேலே இந்த சக்தியும் அந்த சக்தியும் மோதி பார்த்துக்க மாட்டாங்க.
அவர்கள் அதனால் அவங்களுக்கு தெரியும் சீனாவினுடைய முதலீட்டுக்கு எந்த பங்கமும் இல்லாமல் அமெரிக்கா நடக்க முயற்சி பண்ணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா அதெல்லாம் முக்கியம். சீனா அங்கே இருக்கக்கூடாது, இது எங்கள் கொல்லப்புறம், நீங்கள் வரக்கூடாதுன்றது தான் இவருடைய கொள்கை. டான்ரோன்னு சொல்கிறாங்க, டான்ரோ டாக்டர், மன்ரோ டாக்டர். அதுக்காக இப்படி சொல்கிறாங்க. மன்ரோ டாக்டர் வந்துட்டு 19ஆம் நூற்றாண்டில் வந்தது. அப்போ அந்த அதிபர் என்ன சொன்னார்னா, ஐரோப்பிய சக்திகள் இங்கே வரக்கூடாது, இது அமெரிக்க கண்டம், இது எங்களுடைய அரைக்கோளம், இங்கே நாங்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவோம், உங்களுக்கு வேலை இல்லை, ஸ்பெயினுக்கு வேலை இல்லை, ஃப்ரான்ஸுக்கு வேலை இல்லை, இங்கிலாந்துக்கு வேலை இல்லை. அதுதான் மன்ரோ டாக்டர். இவருடைய டாக்டர் என்னென்னா, இது முழுமையான எங்கள் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது, ஐரோப்பியர்கள் இல்லை, சீனர்கள் உட்பட யாரும் இங்கே பெரிய அளவில் எங்கள் இடத்த பிடிச்சிடக்கூடாது. அவர் நாட்டுடைமை ஆக்கின பிறகு அவர்கள் முழுமையாக தங்களுடைய இடதுசாரி கொள்கையினால் ரஷ்யாவிடமும் சீனாவிடமும் பெரிய நட்பு பாராட்டி, அதுக்கப்புறம் அமெரிக்காவினுடைய ஒரு வைர பரம எதிரியாக இருக்கக்கூடிய கியூபாவோட மிக நெருக்கம் காட்டி, அதெல்லாம் அமெரிக்க அதிபர்கள் பலரை உறுத்தி இருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு யாரும் இது வரைக்கும் போகலை. அதாவது இந்த ரிஸ்க் டேக்கிங் நேச்சர் இருக்குல்ல, இவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு, அதாவது இந்த பணயம் வச்சு சூதாடுற ஒரு இந்த மனப்பக்குவம் இவருக்கு தவிர வேற யாருக்கு இருக்கிற. இந்த 2 பெரிய சக்திகள் மோதிக்காது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இன்னொரு ஒரு காரணம் இருக்குமா? ஏன்னா எப்படி இது அமெரிக்கா மற்ற நாடுகள் மேலே ஆதிக்கம் செலுத்துதோ, அதே மாதிரி தைவான் தைவான் அவங்க தனி நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சீனாவோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லுது. அதை உள்ளே கொண்டு வரதுக்கான எல்லா ஒரு முனைப்போட இருக்குது. இது ஒரு காரணமாக இருக்குமா? சீனா ஒரு ஸ்ட்ராங்காக இறங்காததுக்கு நம்மள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது ஒரு காரணமாக இருக்குமா? இல்லை, அது காரணம் அல்ல. இவருக்கு ஒரு அகண்ட அமெரிக்காவை உருவாக்குற எண்ணம் இருக்க மாதிரி தெரியுது. இவர் வரலாற்றில் ரொம்ப நாளைக்கு பிறகு, 80 ஆண்டுகளுக்கு பிறகு, ஏன்னா கடைசியாக அந்த மாதிரி பண்ணது ட்ரூமன் கிரீன்லாண்டை ஒரு $100 மில்லியன் தங்கத்துக்கு விலைக்கு வாங்கிக்கலான்ட்டு இருந்தார். அது நடக்கலை. இப்போ அவர் கிரீன்லாண்ட் பற்றி பேசுகிறாரு. கனடாவை 51வது மாநிலம்ன்றாரு. பனாமா கால்வாய் நாங்கள் கட்டினது எங்களுக்கு உரித்தானதுன்றாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவே ரொம்ப பெருசு. ஒரு 7 அதிபர்கள் சேர்த்த இடம் தான் அமெரிக்கா. இன்னைக்கு ஒரே ஒரு அதிபர் போல்க்குன்றவர் மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாநிலம், அரிசோனா, நெவாடா, நியூ மெக்சிகோ, டெக்சஸ், இதெல்லாம் அங்கே சேர்த்து இன்னைக்கு மெக்சிகோ கிட்ட இருந்து பிடிச்சு, சண்டை போட்டு பிடிச்சு எடுத்துக்கிட்டவர். அதே மாதிரி லியூசியானாவை ஒரு அதிபர் விலை கொடுத்து ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்கி சேர்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி அலாஸ்காவை ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி சேர்த்துக்கிட்டாங்க ஒரு அதிபர். அந்த மாதிரி விலை கொடுத்தோ அல்லது இராணுவ நடவடிக்கை மூலமாகவோ கிரீன்லாண்டுன்ற அந்த அவ்வளோ பெரிய இடத்த தன்னுடைய தேசிய பாதுகாப்புக்காக அது ரொம்ப அத்தியாவசியமானதுன்ற ஒரு எண்ணத்தை இவர் சொல்லிகிட்டே இருக்கார். இப்போது நீங்கள் இது உங்கள் பேட்டை, உங்கள் பேட்டையில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வச்சது தான் சட்டம், வல்லான் வகுத்ததே சட்டம், நீங்கள் பண்ணுறீங்க. நான் என் பேட்டையில் இருக்கேன், என் பேட்டையில் இந்த தாய்வான் என்னுடைய பகுதி. நீங்கள் நிக்சன் வர வரைக்கும் அதுதான் சீனான்னு சொன்னீங்க, எங்களை ஒத்துக்கலை. அதனால் ஐக்கிய நாடுகள் சபையில் கூட அந்த குட்டி தாய்வானுக்கு தான் இடம் இருந்துச்சு, சீனான்ற பேரில் அது உட்காந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு நாங்கள் தேவைப்பட்ட பொழுது நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க உங்கள் கொள்கையை. அதனால் என்னாச்சு, செஞ்சீனாவான உண்மையான சீனாவான எங்களுக்கு 70க்கு பிறகு தான் இடம் கிடைச்சது. இந்த தாய்வானை நீங்கள் கழட்டி விட்டுட்டீங்க. ஆனால் அதோட நட்பாக இருக்கீங்க. இந்த தாய்வான் எங்களுக்கு சொந்தமானது. எங்கள் தேசியவாதிகள் அங்கே போய் தஞ்சம் அடைஞ்சு கம்யூனிஸ்ட் தத்துவத்திற்கு எதிராக ஒரு தனி ஆட்சியை அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க தனியாக வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நாங்களும் அவர்களும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள், எங்கள் நாட்டை சேர்ந்தது அது. என்னைக்காவது ஒரு நாள், இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் நாங்கள் அதை கைப்பற்றிடுவோம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நாடு பிடிக்கிற வேலையை பண்ணிங்கன்னா எங்களுக்கு இன்னும் அது எளிதாயிடும். ஏன்னா நாங்கள் அதை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி தான் சீனர்கள் நினைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏற்கனவே ரஷ்யாவினுடைய புட்டின் 2014 கிரைமியாவை சேர்த்துக்கிட்டாரு. இப்போ யுக்ரைனில் 5ல் 1 பகுதியை பிடிச்சு வச்சிருக்காரு. அதனால் இந்த 3 பேரும் நீ இந்த 3 வல்லரசுகளுமே அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படித்தான். இவர் ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு அதை பண்ணுறாரு. பெரிய கூச்சம் எதுவும் இல்லாத சொல்கிறாரு. என்னைக்காக தான் அங்கே போகிறேன்ட்டு சொல்கிறாரு. அவர்கள் பொதுவாக சீனர்கள் அதிகம் பேசுகிறவங்க கிடையாது. தே நாட் an oral tradition. அமெரிக்கர்கள் நிறைய பேசுவாங்க, அவங்க நினைக்கிறதெல்லாம். அதுவும் இந்த அதிபர் ட்ரம்ப் வந்த பிறகு அவர் என்ன நினைச்சாலும் இஸ் அ குட் கை, இஸ் அ பேட் கை, அவர் சொல்றதெல்லாம் இந்த ரெண்டு ஹை ஸ்கூல் படிக்கிற அவர்கள் பேசினா எப்படி பேசிக்குவாங்களோ அந்த மாதிரி இருக்கு. அதனால
பூட்டனும் அதிகம் பேசுறவர் இல்லை. அதாவது ஆழமான ஒரு அமைதியை அவர் வச்சிருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. இந்த போர் தற்காலிக நிறுத்தத்துக்கு முயற்சி பண்றாரு ட்ரம்ப், நடக்க மாட்டேங்குது. அதனால 3 பேருமே ஒருவர் மீது ஒருவர் ஒரு சொல்ல முடியாத, இனம் புரியாத ஒரு பெரிய ஒரு மரியாதையும் ஒரு அபிமானமும், இவர் நம்ம 3 பேருக்குள்ள நிறைய ஒற்றுமை இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணமும் இவர்களுக்கு இருக்குமோன்ட்டு நான் சந்தேகப்படுறேன். இந்த ஒரு புள்ளியில வந்து அமெரிக்காவும் சீனாவும் ரஷ்யாவும் அந்த 3 வல்லரசுகளும் ஒரு புள்ளியில இணைந்து சொல்றீங்க. ஆமா, நாடு பிடிக்கிற எண்ணம், தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து விரிவாக்கணுன்ற எண்ணம், இதுல வந்து கொள்கை அதெல்லாம் ஒண்ணு முக்கியம் இல்லை. அதான் இப்போ அங்க உக்ரைன் போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ 2வது முறையா ட்ரம்ப் வந்தோன்னா முயற்சி பண்ணாரு, அது நடக்கல. இப்போ அடுத்து இப்போ வெனிசுலாவுக்கு அடுத்து கிரீன்லாண்டு, கியூபா, கொலம்பியா இந்த நாடுகளை கைப்பற்றுவோம்னு சொல்லி வெளிப்படையாக சொல்றாரு, பகிரங்கமாக சொல்றாரு. கிரீன்லாண்டுன்றது வந்து இப்போ ரஷ்யா பக்கத்தில் இருக்குது. இப்போ ஒருவேளை கிரீன்லாந்தை போய் பிடிக்குது அமெரிக்கா அப்படின்னா ரஷ்யா எப்படி அதை ரியாக்ட் பண்ணும்? கிரீன்லாந்து வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பு. அதுல ஒரு 58,000 பேர் வாழ்றாங்க. அது டென்மார்க்குடைய ஆளுகை கீழே இருக்கு. ஒரு சுயாட்சி பெற்ற ஒரு இடம். அங்க நிறைய கனிம வளங்கள், அப்புறம் அந்த அரிய மெட்டல்ஸ், ரேர் எர்த் மெட்டல்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. உலோகங்கள் இதெல்லாம் இருக்குன்ட்டு. ஆனால் தன்னுடைய பாதுகாப்புக்கு அது ரொம்ப மையமானதுன்னு அவர் நினைக்கிறார். அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தமும் இருக்கு. ஏற்கனவே அங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 அமெரிக்க வீரர்கள் கிரீன்லாண்டில் ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த 2ஆம் உலக போருக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அவர் நினைச்சா அந்த வீரர்களை அதிகப்படுத்தலாம். அதை கைப்பற்றுவது, இராணுவ ரீதியாக கைப்பற்றுவதோ 58,000 பேரை வந்து அடக்கி ஆழ்வதெல்லாம் பெரிய கஷ்டம் கிடையாது. ரஷ்யர்கள் அதை இதுவரைக்கும் அவர்கள் அதை பற்றி ஒன்றும் பேசலை. இதில் அதிகமாக துன்பப்படுறதும் பேசுவதும் யாருன்னா டென்மார்க். இது நியாயமே இல்லை. நம்ம எல்லாம் ஒரே அமைப்பில் உறுப்பினராக இருக்கோம். நேட்டோ அமைப்பில் நானும் உறுப்பினர், நீங்களும் உறுப்பினர், நாம் இருக்கோம். நேட்டோனுடைய அடிப்படை தத்துவமே என்னன்னா, அது 5வது விதிப்படி உங்களுக்கு ஒரு துன்பம்னா அது எல்லாருக்கும் வந்த மாதிரி. அப்போது அது கீழே வந்து எல்லா நேட்டோ உறுப்பு நாடுகளும் உங்களை யாராவது தாக்குனா நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை காப்பாற்றுவோம். அதுதான் அதனுடைய அடிப்படை தத்துவம். நேட்டோக்குள்ளேயே இருக்க 2 உறுப்பு நாடுகள் தாக்குனா என்ன நடக்கும்ன்றது யாரும் யோசித்து பார்க்கலாம். அப்படி ஒரு நிலைமை வரும்ன்ட்டே யாரும் யோசிக்கல. அதை தான் இவர் பண்றேன்னு சொல்றாரு. நான் இராணுவ ரீதியா நீங்க வந்து போய் பிடிச்சிருவீங்களான்னா அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது நான் வந்து ஐ வில் நாட் ரூல் இட் அவுட்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவருடைய ஆதரவாளர்கள் அப்படி சொல்றாங்க. ஸ்டீவன் மில்லர்னு சொல்லிட்டு அவருடைய டெபுட்டி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அவருடைய துணை தலைமை செயலாளர்னு வச்சுக்கோங்களேன், அவர் அப்படி சொல்றாரு. அவருக்கு ஒரு 40 வயசு தான் இருக்கும். அவர் அந்த மாதிரி சொல்றாரு, அது எங்களுக்கு உரித்தானது, எங்க பாதுகாப்புக்கு அவசியம் அப்படின்றாரு. கிரீன்லாந்து பத்தி பலமுறை பேசிட்டாரு. அவர் பணம் கொடுத்து வாங்க கூட தயாரா இருக்கிறதா சொல்றாரு. அதெல்லாம் என்ன நடக்கும்னு தெரியல. ரஷ்யாவுடைய எதிர்வினை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு ஐரோப்பிய யூனியனுடைய சக்திகள், இங்கிலாந்து, பிரான்ஸ், இவர்களெல்லாம் வந்து இது சரியில்லை, இப்படி நீங்க பண்ணக்கூடாது, இப்படி நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நேற்று ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதில் டென்மார்க்கும் சேர்ந்து சொல்லியிருக்கு. டென்மார்க் வந்து பெரிய சக்தி கிடையாது, ஒரு சின்ன நாடு. அதனாலதான் ஒரு கெஞ்சலா பேசுறாங்க. ஆமா, அப்படித்தான் பேச முடியும் அவங்க. அதனால ரஷ்யாவிடமிருந்து எதிர்ப்பு வருமானு தெரியல. இதெல்லாம் அவர் யோசித்திருப்பார். அங்கிருந்து எதிர்ப்பு வரும்னா அதை பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. அதனால அவர் நாடு பிடிச்சாருன்னா யுக்ரைன் முழுக்க பிடிச்சிடணுன்ற எண்ணம் ஏற்கனவே புட்டினுக்கு இருக்கு. அதனால இது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள அறியாமலேயே செய்யற உதவின்னு தான் நான் நினைக்கிறேன், அப்படி நடந்துச்சுன்னா. பட் நம்ம அங்க போக வேண்டாம், கிரீன்லாண்டுக்கு போக வேண்டாம். கொலம்பியா பத்தி கொலம்பியா வந்து தென் அமெரிக்காவோட இருக்க ஒரு நாடு. அதையும் கைப்பற்றுன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அந்த நாட்டோட அதிபர் வந்து கடுமையா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. நான் வந்து ஆயுதம் ஏந்துவே என்னுடைய மக்கள்லாம் கொரில்லாக்கெல்லாம் மாறுவாங்க, அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. அது வந்து நேற்று இரவு வரைக்கும், நேற்றிரவு 1 மணி நேரம் பேசிட்டார் அவர் அதிபர் ட்ரம்போட. அதிபர் ட்ரம்ப்பை எப்படியோ அவர் மனசை குளிர வச்சுட்டார். அதனால அதிபர் ட்ரம்ப்னுடைய கடைசி பதிவு என்ன சொல்லுது, நான் கொலம்பியா அதிபரோடு பேசினேன், எனக்கு பேசியது மிக பெருமையாக இருக்கிறது, இட்ஸ் a கிரேட் ஆனர் அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. அதனால அவர் வழிக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால கொலம்பியாவுக்கு மடுரோவுக்கு நேர்ந்தது தனக்கு நேர்ந்துடக்கூடாதுன்றத அவர் இன்சூரன்ஸ் வாங்கிட்டாரு. அதனால அவருக்கு அது நடக்காது. கியூபா வந்து ஒரு நீண்ட காலமா அது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒரு புள்ளி நாடு தான் வச்சுங்களேன். அவ்வளோ பெரிய அமெரிக்காவோட ஒப்பிடும்போது ஒரு சின்னஞ்சிறிய ஒரு தீவு நாடு. அது வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ காலத்திலிருந்து ஒரு சிம்ம சொப்பனமாகவே இருக்குது அமெரிக்காவுக்கு. அவரை இப்போ இப்படி மதுரோ வந்து ஈஸியாக பிடிச்சிட்டாங்க.
அவரை பல முறை வந்து அவர் அட்டம் பண்ணியிருக்காங்க, அவரை வந்து கொலை பண்ணுறதுக்கு. கடைசி வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல ஃபிடல் காஸ்ட்ரோவை. அது வந்து ஒரு ஒரு பொருளாதார பல முறை நிறைய பொருளாதார தடைகள் விதிச்சிருந்தா கூட அதெல்லாம் தாக்கு பிடிச்சி நிற்கிது இந்த நாடு. இதுவரையும் எதுவும் பண்ண முடியல. ட்ரம்ப் இனிமேல் தான் பண்ண முடியுமா அதை? இல்லை, ட்ரம்ப் எதுக்கு பதில் சொல்லியிருக்காரு, தானா விழுந்துரும்ன்றாரு. நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. நான் 2 வருஷம் முன்னாடி அங்கே இருந்தேன். அவர்கள் பெரிய பொருளாதார வளமையெல்லாம் இல்லை. அவங்க ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க. எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு, பக்கத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய சக்தியை பகைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து வாழ்கிறதுன்றது கஷ்டம். சோவியத் யூனியன் இருந்த வரைக்கும், ஃபிடல் காஸ்ட்ரோ இருந்த வரைக்கும் அவங்களால ஒரு அளவுக்கு அதை சமாளிக்க முடிஞ்சது. இன்றைக்கி வந்து அவருடைய பொருளாதாரம் ரொம்ப சீர்கெட்டு இருக்கு. அங்கே ரேஷன் கடைகளில் தான் நீங்கள் பொருட்கள்லாம் மலிவு விலையில் விற்கிறாங்க. அங்கே வந்து பெரிய கியூ நிற்கிது. ரேஷன் பொருட்கள் கடைகளில் ரேஷன் பொருட்கள் இல்லை. அதுதான் இப்போ சமீபத்திய நிலைமை. 5 நட்சத்திர ஹோட்டல் விடுதிகளில் லாபியில், அவங்களுடைய முன் அறைகளில், வரவேற்பு அறைகளில் உங்களுக்கு குளுமை வசதி கிடையாது. அதுதான் இன்றைக்கி நிலைமை. அவங்களுடைய பெசோ, அதனுடைய வீழ்ச்சி வந்து தடையில்லாமல் வீழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அங்கே நேரடியாக தெரிஞ்ச சில பேர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் அடிக்கடி, நம்ம இந்தியர், அவர் அடிக்கடி அங்கே போய் வணிகம் பண்ணுறவர், அடிக்கடி போகிறவர் வரவர். அவர் சொல்கிறாரு, நான் அங்கே என்னை வர வேண்டான்ட்டு என்னை பொதுவாக வர சொல்கிற கியூப பிரஜைகள், என்னுடைய நண்பர்கள் என்னை வர வேண்டாம், இங்கே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்றார். கியூபா சோவியத் யூனியன் இருந்த வரைக்கும் அதனுடைய உதவியோடு தாக்குப்பிடிச்சது. அதற்கு பிறகு நிறைய சுற்றுலா வணிகம், அவங்களுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க. கோவிட் அப்போ அந்த சுற்றுலா பயணிகளுடைய வருகை குறைஞ்சி போச்சு. அப்புறம் அமெரிக்க பொருளாதார தடைகள் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. ஒபாமா வந்த உடனே அந்த தடைகளை கொஞ்சம் நீக்கினார். அப்புறம் இவர் வந்த பிறகு திருப்பி அதை விதிச்சிட்டார். ஆனால் அவங்களுக்குள்ள விமான போக்குவரத்து இருக்குது. நான் மயாமியிலிருந்து தான் நான் அங்கே போனேன். ஒரு நாளைக்கு 5 விமானங்கள் ஹவானா, கியூபாவினுடைய தலைநகருக்கு போகுது, அங்கேருந்து திருப்பி வருது. அதனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் அங்கேருந்து எந்த பொருளையும் வாங்கிட்டு வர முடியாது கியூபாவிலேருந்து. அந்த மாதிரி தடைகள் இருக்குது. அமெரிக்க பொருளாதார தடைகளை மீறி கியூபா இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சது என்பது ஒரு பெரிய அதிசயம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது ரொம்ப சின்ன நாடு. ஃபிடல் காஸ்ட்ரோ போன பிறகு அதனுடைய வலிமை வந்து இன்னும் குன்றிடுச்சு. அவங்க ப்ரைவேட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சோஷலிச மாதிரியை அவர்கள் விட்டுட்டு இப்போ தனியார் நிறுவனங்கள் பல வந்துருச்சு. நான் போய் தனியார் உணவகங்களில் போய் சாப்பிட்ருக்கேன். தனியார் டாக்ஸிகள் வந்துருச்சு. நிறையா தனியார் மயப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பல பேருக்கு அங்கே அந்த எண்ணம் வந்துருச்சு. எல்லாரும் அவங்க சுற்றி இருக்கவர்கள்லாம் அந்த முறையில் நல்லா வாழ்கிறாங்க. நாம் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஏழ்மையில் நம்முடைய வாழ்க்கை இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் அவர்கள் ஒரு பெரிய விலை கொடுத்துருக்காங்க அந்த கொள்கைக்கு. அந்த கொள்கையிலிருந்து அவர்கள் வழுவி வருகிறார்கள்னு நினைக்கிறேன். அவர் நான் எதுவும் அதை பண்ண வேண்டியதில்லை, தானாக விழுந்துருன்றாரு. அப்படித்தான் பல பொருளாதார நிபுணர்கள், பலர் வெளியிலிருந்து இருக்கிறவங்க அப்படித்தான் நினைக்கிறாங்க. இட் வில் பிகம் அ ஃபெயில்டு ஸ்டேட், தோல்வியுற்ற நாடாக மாறிவிடும் என்ற எண்ணம் பல பேருக்கு இருக்குது. இப்போ அமெரிக்கா வந்து தயாராகிடுச்சு. பல நாடுகளை பகிரங்கமாக வந்து வெனிசுலாவுக்கு அடுத்து பிடிக்க போகிறோம்லாம் சொல்கிறாங்க. இது அடுத்த கட்டமாக எதை போகும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதாவது தென் அமெரிக்காவோடு சேர்ந்து தான் அமெரிக்கா வாழணும். அதாவது அவர்கள் ஒரு 10 இதற்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் தென் அமெரிக்காவை வந்து பல அமெரிக்க அதிபர்கள் ஒரு பெரிய அளவில் அவங்க கொல்லப்புறம், அதை வந்து அவர்கள் கொல்லப்புறத்தை நம்ம எப்படி நடத்துவோம், அது மாதிரி தான் அவங்க நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து ஒரு பிரதானமான ஒரு இடத்த பல பேர் தந்ததில்லை. இவர் அதுக்கு திருப்பி இவருடைய வியூக அறிக்கை வந்து அது தருது. நான் அந்த பசிபிக் கடலை கடந்து, அட்லாண்டிக் கடலை கடந்து என்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துறதை காட்டிலும் என்னுடைய கொல்லப்புறத்தில் முதல்ல என்னுடைய ஆதிக்கத்தை நான் நல்லெடுத்துக்கிறேன். எனக்கு எதிராக ஒரு 2-3 நாடுகள் என்னை எரிச்சல் ஊட்டுற அளவுக்கு பண்ணுறாங்க. நிறைய போதைப்பொருள் அங்கேருந்து வருது. இதெல்லாம் நான் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறார். அதில் சிலதெல்லாம் வந்து ரொம்ப சரியானது. இந்த போதைப்பொருள் வர்றதை வந்து கட்டுப்படுத்தணுன்றதுல எல்லா அமெரிக்கர்களும் ஒத்துக்குவாங்க, நான் கூட ஒத்துக்குவோம். அதுக்கு அவர் எடுக்கிற முடிவுகளும் அவருடைய அதிரடி நடவடிக்கைகளும் எந்த விதமான சர்வதேச ஒழுங்குக்கும் கட்டுப்பட்டதா இல்லை. அவர் வந்து அவர் வல்லான் வகுத்ததே சட்டம் அப்படின்ற மாதிரி அவர் இயங்கிட்டு இருக்கார். அதை தான் நம்ம பார்க்குறோம். தென் அமெரிக்க நாடுகள் அவரோட இணைஞ்சு இணக்கமாக போகிற வரைக்கும் எந்த சிக்கலும் இருக்காது. பிரேசில் அவருக்கு எதிர்ப்பாக இருக்குது. அது ஒரு பெரிய நாடு. அங்கே அவரால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. அங்கே பிரேசிலும் இந்தியாவுக்கும் மட்டும்தான் 50% வரி விதிப்பு. நமக்கு 25% வரி விதிப்பு, 25% அபராதம். அவங்களுக்கு நேராக 50% வரி விதிப்பு. ஸோ இவ்வளவும் நடந்துட்டுருக்கு. போக போக பார்க்கணும். சரி சார், இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உலக நாடுகளே
ஒரு எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய விவரங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். மக்களின் நம்பிக்கையை வென்ற எஸ்பிஎஸ் நிறுவனம் வழங்கும் பஜ்ஜிபோண்டா மிக்ஸ் நாட்டு சர்க்கரை மற்றும் வறுத்த உளுந்தங்களி மிக்ஸ் 92 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க நிறுவனம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம்.